ட்டோம்னா, அப்படி ஒரு ப்ரீக்வலா போயிடலாம். எப்படி போராடி அது வந்து ஜெயிச்சது அப்படிங்கிற ஒரு கதை. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து கயாராக்கு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி முஃபாசாவோட அப்பா, சிம்பாவோட தாத்தாக்கு போய்க்கலாம். இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து. இந்த ஓட்டுக்கு இந்த சின்னத்துக்கு ஒரு குத்து, அந்த சின்னத்துக்கு ஒரு குத்துங்கிற மாரி, புளியந்தோப்பு போயிட்டு பொள்ளாச்சிக்கு ரிட்டர்ன் அந்த மாரி. இப்படியே தாத்தா, பேரன், பாட்டி, பேத்தி இப்படி மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, இன்னொரு 50, 60 வருஷத்துக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். படம் டெக்னிக்கலி செம சவுண்டு, கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. லொக்கேஷன்லாம் படு பிரம்மாண்டம். இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்ற மாரி காடு, மேடு, மலை, பனி, பாலைவனம் எல்லாத்துலயுமே வருது படம். இன்டர்வலே வந்துருச்சு, இன்னும் ஸ்காரே உள்ள வரலையே அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். யார் ஸ்காரா இருக்க போறாங்க, எப்போ இது வரப்போகுதுன்னு தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பெண் ஆசையால பல ராஜ்யங்கள் அழிஞ்ச கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க டாக்கா வந்து ஆசைப்பட்டு அதனால அது ஸ்காரா மாறுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சிங்கம்புலியோ இல்லை ரோபோ சங்கரோ எதுவுமே காமெடியா இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரி. ஆனால் இதில் விடிவி கணேஷ்